ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மெதுவடை எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹோம்மேட் மெதுவடை, ஓகேவா? ரொம்ப ஈஸியாகவே செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு உபயோகமான எல்லா பொருட்களுமே மளிகை சாமான்லேருந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வரைக்கும் எல்லாமே இந்த ஆப்பில் கிடைக்குது. இது நம்ம ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. இது அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி தான். நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம இது கொடுத்துட்டோம்னா நமக்கு டெலிவரி பண்ணிவிடுவாங்க 3 to 4 டேஸில். உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. இந்த ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே இதுக்கான இதில் இருக்கிற பொருள் எல்லாமே குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது நமக்கு. தென் டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. ஓகேவா? வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உளுந்தை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் 100 கிராம் உளுந்து வச்சு தான் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் நல்லா ஊற வச்சுட்டு 2 மணி நேரம் கழித்து நல்லாவே இது பண்ணிவிட்டு மிக்சியில் நல்லா எடுத்து ட்ரையாகவே எடுத்து அரைங்க. இதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. நல்லா மெலிசாக அரைங்க, ஒரு உளுந்து கூட இல்லாமல் நல்லா மெலிசாக அரைங்க. ஸோ இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் வரணும் உங்களுக்கு. அரிசி நமக்கு எப்படி மாவில் நம்ம அரிசி மாவுலேயோ நம்ம மைதா மாவுலேயும் இது மாதிரி தண்ணி கொஞ்சம் அதிகமாக கலந்துட்டா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு பதத்துக்கு வரணும் நமக்கு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். நான் நல்லா மெலிசாக இருக்கணும். இது நான் நல்லா மெலிசாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, அப்புறம் இந்த மிளகு நம்ம சும்மா லைட்டாக குறுகுறுவாக இது மாதிரி இடிக்கிறது வச்சுருந்தீங்கன்னா இடிச்சிக்கோங்க. இல்லை மிக்சியில் சும்மா ஒரு அடி மட்டும் அடிச்சுக்கோங்க போதும். சும்மா நான் பசங்க சாப்பிட்றதுக்காக சும்மா ஒரு 100 கிராமில் தான் செய்வேன். அதனால் சும்மா லைட்டாக கொஞ்சமாக மிளகு, வெங்காயம் ஒரு பாதி, கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். நல்லாவே மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா அது கட்டியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் நல்லாவே இது பண்ணிக்கோங்க. அந்த மிளகு எல்லாமே போட்டுட்டு உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கட்டியாக இருக்குது இல்லையா? நீங்கள் ஓட்டை வராது உங்களுக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம மாவு எடுக்கும்போது தண்ணியை கையில் நனைச்சிட்டு எடுத்துகிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை, சும்மா லைட்டாக ஒரு ஓட்டை போட்டு டக்குன்னு அப்படியே உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு எடுங்க. ரொம்ப நல்லாவே வந்திருக்குது. இதில் இன்னும் ஒரு சில பேருக்கு முறுமுறுன்னு இருக்குது பிடிக்காது. ஒரு சில பேருக்கு முறுமுறுன்னு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்களுக்குலாம் ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் அரிசி மாவு அரைச்சது ஒரு ஸ்பூனோ 1.5 ஸ்பூனோ அந்த மாவில் அப்படியே கலந்துருங்க. கலந்துட்டு தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டுருங்க. போட்டுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்து சும்மா சின்ன சின்னதாகவே போடுங்க. ரொம்ப பெருசாக போட்டாலும் உள்ளே வேவுதோ இல்லையோ அந்த மாதிரி ஒரு டவுட் இருக்கும். ஸோ நமக்கு சின்னதாகவே நீங்கள் போட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ரொம்ப நல்லாவே வந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணது. பட் ரொம்ப ஈஸியாக ஆகிடுச்சி. ஒரு 10-15 மினிட்ஸ்க்குள்ளவே முடிஞ்சிடுச்சு. நீங்கள் பாருங்கள், ரொம்ப நல்லா சிகப்பாக வெட்டி எடுத்தேன். நீங்கள் பாருங்கள், நான் நினச்சேன் ஓட்டை வருமோ வராதோன்னு சொல்லிட்டு. அது வர்றது தான் ரொம்ப பெரிய கஷ்டம். எல்லாேருக்கும் நம்ம வாழை பண்ணால் அது போண்டாவாக தான் இருக்கும். ஸோ எனக்கு மிக்சிங் தான் வந்தது, போண்டாவும் வந்தது, வாடையும் வந்தது. இங்கே பாருங்கள், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நல்லா உள்ளெல்லாம் நல்லா வெந்து இருந்தது. நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா சூடாக்கிக்கிட்டேன். சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு வடையை போட்டு அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் நல்லா வேகும் நமக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய். பாய் பாய். பாய் பாய்.